Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. ஒரு 1.5 வயசு பையன் நம்ம ஊர்ல பிறந்தாங்கிற ஒரே காரணத்துக்காக கிட்டத்தட்ட 100 காயங்கள், எக்ஸாக்ட் நம்பர் சொல்லணும்னா 91 காயங்களை தன்னோட சொந்த அம்மாவே, தன்னோட சொந்த அம்மாவோட புது கணவனே, பார்ட்னர் whoever it is, அந்த கொடூரனும் சேர்ந்து ஒரு 1.5 வயசு குழந்தைக்கு இழைச்சிருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? 1.5 வயசு குழந்தைக்கு கை கால்லாம் ஃப்ராக்சர், நான் எக்ஸாகரேட் பண்ணல, ஃப்ராக்சர், சிகரெட் காயங்கள் உடம்புல, 1.5 வயசு குழந்தையோட உடம்புல. இது இப்படி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. அந்த குழந்தைய அந்த குழந்தையோட சொந்த அம்மா கிட்ட இருந்தும் அந்த புதுசா இருக்கக்கூடியவங்க கிட்ட இருந்தும் காப்பாற்றணும்னு சொல்லி அந்த சொந்த அம்மாவோட அம்மாவே, பாட்டியே போய் டைரக்டா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தப்பவும் as a system we have failed. And இப்போ இந்த 1.5 வயசு குழந்தை நம்ம கூட கிடையாது. நம்ம உலகத்தை விட்டே முந்தா நாள் அனுப்பிச்சு வச்சது மட்டும் இல்லாம அது யதார்த்தமா நடந்த ஒரு விஷயம். இது ஒரு நார்மல் மரணம்னு சொல்லிட்டு மூடி மறைக்கிறதுக்கு அந்த குழந்தையோட சொந்த அம்மாவும் அந்த புதுசா வந்தவனும் பிளான் போட்டு இப்ப மாட்டிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நான் இன்னைக்கு உங்ககிட்ட ரொம்ப டீடைல்டா சொல்ல போறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நம்ம ஒரு 1 வீக்குக்கு 2 வீக்ஸ் இருக்குமா, 2 வீக்ஸ்க்கு முன்னாடி தான் கோயம்புத்தூர்ல எவ்வளவு பெரிய ஒரு கொடூரம் நடந்துச்சுன்னு பேசணும். அதுவுமே ஒரு குழந்தை தான், பக்கத்து வீட்டுல இருந்தவன். ஓகேவா, பக்கத்து வீட்டுல இருந்தவன் பேசி பழகி நல்லா பழகினவன் சொல்லி அந்த நம்பி போன குழந்தையை எவ்வளவு பெரிய கொடூரத்தை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும். நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் மதன் பேசல அப்படின்லாம் சொல்லி பரப்பிட்டு இருப்பாங்க. அது அவங்க காசு வாங்கிட்டு அரசியல் ஆதாயங்களுக்காக காசு வாங்கி பேசுற கூட்டம். அதை பத்தி நம்ம பெருசா கவலைப்பட வேணாம். பட் உங்களுக்கு தெரியும், நம்ம சேனல்ல 2 வீக்ஸ் முன்னாடி நம்ம பேசணும், நம்ம டைரக்டா மக்கள் கிட்ட பேசுறோம். அப்பவே நம்ம எவ்வளவு ஆதங்கப்பட்டோம், நம்ம ஸ்டேட்ல எப்படி நடந்துருச்சு. அதை விட ஒரு கொடூரமான விஷயம் இப்ப கேரளால நடந்திருக்குன்னு யோசிக்கிறப்போ ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. இதுவுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு கிட்ட தான். இது நடந்த இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பனவூர் அப்படிங்கிற ஒரு நெடுமங்காடு. கேரளால இந்த திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்ட்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த சைடு, தட் இஸ் நியர் கன்னியாகுமரி, தென்காசி, அந்த சைடு அது நடந்திருக்கு. நம்ம இங்க அங்க போயிட்டு வந்துடல, 2.5 மணி நேரம் கேப்ல தூரத்துல இது நடந்திருக்கு. ரொம்ப கொடூரமான விஷயம் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இது நம்மளுக்கு விசிபிளா கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருக்குங்க. ஒரு ரீல், நான் ஆக்சுவலா அந்த ரீல்ல இருந்தே சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஒரு ரீல் வைரல் ஆகுது. ஓகேவா, இந்த ரீல் கேரளால இருக்கக்கூடிய ஒரு vlogger. இந்த vlogger ஜெனரலா நிறைய பேர்கிட்ட போய் பேசி என் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு இந்த gift தரேன், அந்த மாதிரி எல்லாம் போஸ்ட் பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு vlogger இவங்க ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல ரேண்டமா போயிட்டு இருக்கப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு இந்த குழந்தை பார்த்த உடனே போய் வீடியோ எடுக்க போறாங்க. ஆப்வியஸா ஒரு குழந்தை, ஒரு 1.5 வயசு குழந்தை எண்ட் டு எண்ட் ஃபுல்லா கையில கட்டு போட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும், மாவு கட்டு எண்ட் டு எண்ட் போட்டிருக்காங்க. பார்த்த உடனே இந்த யூடியூபர் he is going and asking. ஓகேவா, அவங்க போய் அந்த குழந்தை கிட்ட கேக்குறாங்க, ஐ மீன் அவங்க அம்மா கிட்ட கேக்குறாங்க, என்னாச்சுன்னு. அவங்க அம்மா சொல்றாங்க, சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கப்ப கீழே விழுந்துட்டான். இதுவே ஆக்சுவலா பெரிய கிவ் அவே. இங்க சைக்கிள் ஓட்டுறப்ப கீழே விழுந்துட்டான் அந்த பையன் அப்படின்னு சொல்றாங்க, 1.5 வயசு குழந்தை. ஆனா போலீஸ் கம்ப்ளைண்ட்ல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, விளையாண்டுட்டு இருக்கப்ப விழுந்துட்டாங்க. சைக்கிள் ஓட்டுறப்பமா, விளையாண்டுட்டு இருக்கப்பமா. 1.5 வயசு குழந்தை முதல்ல எப்படி சைக்கிள் ஓட்டும்? எனிவே, சோ இது சொல்றாங்க. ஓகேவா, இப்போ அந்த வீடியோவே முதல்ல வைரல் ஆகுது. நம்ம எல்லாருமே தாண்டி போறோம், ஓகே, அப்படியே சிரிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி அப்பவே அந்த குழந்தையோட 2 கையும் முறிஞ்சு போயிருக்கிறதுக்கு, ஃபிராக்சர் ஆனதுக்கு காரணம் அந்த தாயோட புது பார்ட்னர் தான், அந்த கொடூரன் தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இது எல்லாமே ஆரம்பிக்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த பொண்ணு பிரெக்னென்ட் இருந்தப்ப, அவங்க பேர் அகிலா, அவங்க பிரெக்னென்ட்டா இருந்த டயத்திலேயே அவங்களோட கணவன், ஓகேவா, முதல் கணவன், அவங்க இறந்து போயிடுறாங்க. சில ரிப்போர்ட்ஸ்ல அது தற்கொலைன்னு சொல்றாங்க, சில ரிப்போர்ட்ஸ்ல பல நார்மல் ரீசன்ஸ், அது நேச்சுரல் மரணம் அப்படிங்கிறாங்க, தெரியல. பட் அவங்க இறந்து போயிடுறாங்க. முக்கியமா நம்ம எடுத்துக்க வேண்டியது அவங்க இறந்து போயிடுறாங்க. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு புது பார்ட்னர் கிடைக்கிறாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அர்ஷத் அப்படிங்கிறவங்க. இந்த அர்ஷதுக்கு ஆல்ரெடி ஒரு பாஸ்ட் இருக்குது. அர்ஷதுக்கு ஆல்ரெடி திருமணமாகி, அர்ஷத் அந்த பொண்ணை, திருமணமான முதல் மனைவியை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் அர்ஷதோட தாயும் அர்ஷதோட அக்கா தங்கச்சி சிஸ்டர்ஸ் அவங்களும் அவங்க அம்மாவுமே சேர்ந்து இந்த பொண்ணை ரொம்ப கொடுமை பண்ணியிருக்காங்க. இந்த பாஸ்ட் அந்த பொண்ணை தலையில அடிச்சிருக்காங்க. எப்பப்போ இரிட்டேட் ஆகுது அந்த பொண்ணை பயங்கரமா மேன் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு பயங்கரமா அழுது அந்த கல்யாணம் வேணான்னு சொல்லி அதுல இருந்து எக்ஸிட் ஆயிருக்காங்க. இதுதான் அர்ஷதோட பாஸ்ட். இந்த அர்ஷதும் இப்போ அகிலா 1.5 வயசு குழந்தை. அந்த குழந்தை அவங்க அப்பாவை பார்த்தது கிடையாது, அவங்க அப்பா குழந்தைய பார்த்தது கிடையாது. அதுக்குள்ள அவங்க அப்பா இறந்து போயிடுறாங்க. இப்போ இந்த குழந்தையோட அகிலாவும் அர்ஷதும் மீட் பண்ணி ஒன்னா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாழ ஆரம்பிச்சிட்டு இருந்த டயத்துல பாத்தீங்கன்னா, இந்த குழந்தை முதல்ல அகிலாவோட அம்மா கிட்ட இருக்குது. அப்போ அவங்க அம்மா வளர்த்துட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா, ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் என்ன ஆகுதுன்னா, அவங்க அம்மாவுக்கு அவங்க லீவ் ரொம்ப நாள் போட முடியாதுல்ல. நிறைய பேர் புதுசாக குழந்தை பிறந்த வீட்டில் தெரியும், பாட்டி கொஞ்ச நாள் தான் லீவ் போடுவாங்க, தாத்தா கொஞ்ச நாள், ரொம்ப நாள் போட முடியாது. எல்லாருக்குமே வாழ்வாதாரம் இருக்குது. ஸோ அப்போ லீவ் ரொம்ப கிடைக்கலங்கிறப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, குழந்தைய மறுபடியும் அம்மா கிட்டே கொடுக்குறாங்க. ரீனா அவங்க அகிலா கிட்டே குழந்தைய கொடுக்குறாங்க. இப்போ அகிலாவும் அர்ஷதும் ஒன்னா சேர்ந்து
பையனை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. குழந்தையை கொடுத்து கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல அவங்க பாட்டி வந்து ஒரு விஷயத்தை பார்த்து அதிர்ந்து போறாங்க. புதுசா இப்ப கொடுத்த பையனுக்கு, சின்ன குழந்தைக்கு வந்து கை ரெண்டும் இவ்வளோ எண்டு டு எண்டு வந்து மாவு கட்டு போட்ட மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்த உடனே அவங்க பாட்டி இருந்துகிட்டு, இப்போதானே குழந்தைய கொடுத்தோம், ரொம்ப ஹெல்தியா சூப்பரா ஹாப்பியா சந்தோஷமா இருந்த ஒரு குழந்தையாச்சே, அதுக்குள்ளே எப்படி எண்டு டு எண்டு மாவு கட்டு போடுற அளவுக்கு ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அவங்க சொல்றாங்க, இல்ல அந்த பையன் வந்து சைக்கிள் ஓட்டுறப்போ விளையாண்டுட்டு இருக்கப்போ விழுந்துட்டான்னு. ரீல்ல என்ன சொன்னாங்க, சைக்கிள் ஓட்டுறப்போ விழுந்துட்டான், இப்போ விளையாண்டுட்டு இருக்கப்போ விழுந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாட்டிக்கு உடனே ஒரு சந்தேகம் வந்துருது. ஏன்னா ஒரு எப்படி வந்து விளையாண்டுட்டு இருக்கப்போ கீழே விழுந்து இப்படி கை முறிஞ்சு, ரெண்டு கையும் ஒன்னா முறியறது, உடம்புல வேற எங்கேயுமே காயம் கிடையாது, கை மட்டும் ரெண்டு கம்ப்ளீட்டா முறிஞ்சு போயிருக்குது. இது ஒரு குழந்தைக்கு எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதுதான் ஒரு சிஸ்டமா நம்ம வந்து தோர்த்தரோம்னு நினைக்கிறேன். போலீஸ் at some level டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணாங்களா பண்ணல, we do not know. பட் அந்த இடத்துல சில ரிப்போர்ட்ஸ்ல வந்து போலீஸ் வந்து சைல்டு கேருக்கு கொடுக்க ட்ரை பண்ணாங்கன்னு சொல்றாங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து மறுபடியும் அவனோட அம்மா கிட்டே அகிலா அண்ட் அவங்களோட புது பார்ட்னரான அர்ஷத் கிட்டே ஒப்படைக்கப்படுது. அவங்க பாட்டியோட கம்ப்ளைண்ட் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கப்படவில்லைங்கிறது தான் ஃபேக்ட். இதுக்கப்புறம் அவங்க பாட்டி வந்து மல்டிபிள் டைம்ஸ் கவனிக்கிறாங்க. அந்த பையனை அர்ஷதை பார்த்தாலே இந்த குழந்தை வந்து கதறான், அழுகுறான், ஓடி போறான். 1.5 வயசு குழந்தை வந்து அவங்க கிட்ட போகிறத பார்த்து பயப்படுறப்பமே இவங்க சம்வேர் something is going wrongங்கறத ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடம்புல நிறைய காயங்கள் இருக்கிறத கவனிக்கிறாங்க. அப்போ தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த இறந்து போனவங்க இருக்காங்கல்ல முதல் கணவன், அவங்களோட அப்பா அம்மா இருப்பாங்கல்ல, அவங்களுமே வந்து கண்டினியூஸா அந்த குழந்தையை நாங்க எடுத்து வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அர்ஷதும் சரி அகிலாவும் சரி கை வந்து சரியானதுக்கு அப்புறம் நமக்கு கொடுக்குறோம், அது வரைக்கும் நாங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் குழந்தையோட ரெண்டு சைடு தாத்தா பாட்டிக்கும் சரி, அம்மா சைடும் சரி, அகிலா அவங்களோட அப்பா அம்மாக்கும் சரி, இந்த சைடும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட முதல் கணவன் அவங்களோட ஆக்சுவல் அப்பா அவங்களோட தாத்தா பாட்டிக்கும் சரி சம்வேர் ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்குங்கிறத கண்டினியூஸா அவங்க கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த நேரத்துல தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஓகே இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறப்போ ரெண்டு ஸ்பேர் சைடுலயுமே எப்படியாவது குழந்தைய வாங்கிடணும்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் இந்த இன்ஸ்டாகிராம்ல இந்த ரீல் வந்து கோஇன்சிடென்டலி வந்து ரேண்டமா ஒரு பையன் ஒரு விஷயத்தை பார்க்கறான், கை ரெண்டு அடிபட்டு இருக்கணும்னா ஒரு வீடியோ எடுக்கிறான். அதுல ஆக்சுவலா அதை வச்சே கூட ஒரு மீம் மாதிரி அது ஒரு டெம்ப்ளேட் கூட போடுறாங்க, உங்க ரெண்டு பேருக்கு மனசாட்சியே இல்லையா சம்திங் அந்த மாதிரி. பட் சோ அது வந்து ஒரு கண்டென்ட் ஆகுது, நிறைய வைரல் ஆகுது. அவங்க அம்மா வந்து ரொம்ப நார்மலா லைஃபை கேரி பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் போட்டுட்டு இருக்காங்க. பட் அப்படி இருக்கிறப்போ முந்தா நாள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சாட்டர்டே குழந்தை வந்து அப்பா அந்த அர்ஷத் அவங்க கிட்ட புது பார்ட்னர் அவங்க கூட வந்து தனியா இருந்திருக்காங்க ஊர்ல. ஏன்னா அவங்க அம்மா வந்து தமிழ்நாட்டுக்கு சம் டான்ஸ் காம்படிஷன் ரிலேட்டடா கிளம்பி வந்துட்டாங்களாம். கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் இப்போ இவன் மட்டும் குழந்தைய பார்த்துட்டு இருந்திருக்கான். அப்போ திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். கூப்பிட்டு வந்துட்டு குழந்தைக்கு வந்து நான் சாப்பாடு கொடுத்தேன், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எந்த ரியாக்ஷனும் இல்லாம படுத்து கிடந்தாங்க, செக் பண்ணி பாருங்க சோக் ஆயிட்டாங்க, ஸோ சாப்பாடு சோக்காய் அந்த குழந்தை இறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ட்ரே பண்ணி 2 ஹாஸ்பிட்டல் மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சு அதை அப்படியே மூடலாம், அப்படியே மூடி மறைச்சிடலாம், யாருக்குமே தெரியாம மறைச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ அந்த குழந்தையோட அப்பாவோட பாட்டி தாத்தா இருப்பாங்கல்ல அவங்க வந்து கிளம்பி வந்துடுறாங்க, அவங்களோட சொந்தக்கெல்லாம் கிளம்பி வந்துடுறாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி குழந்தைய கஸ்டடி வேணும்னு கேட்டிருக்காங்க. எங்களுக்கு டவுட்டா இருக்குன்னு அந்த குழந்தையோட உடலை பார்த்த உடனே அவங்க ரியலைஸ் பண்றாங்க குழந்தையோட உடல்ல வந்து சிகரெட் காயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. பார்த்த உடனே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது ஒரு பெரிய பிரச்சனை, இவன் எதையோ மறைக்க பார்க்கறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க அங்கேயே பெருசா சவுண்ட் கொடுக்குறாங்க, ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. வேகமா வந்து போலீஸ் வந்து மூடப்பட வேண்டிய கேஸை வந்து மறுபடியும் இல்ல நாங்க சீரியஸா செக் பண்றோம்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கறப்ப தான் உடல்ல வந்து கிட்டத்தட்ட 51 அப்படின்னு சில நியூஸ் ரிப்போர்ட்ஸ்ல இருக்குது. சில ரிப்போர்ட்ஸ்ல வந்து மறுபடியும் செக் பண்ணி பார்க்கறப்போ 91 காயங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தை வந்து அடிபட்டு பல மாதங்களா இந்த அரக்கன் கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுல அவங்க அம்மாவே அப்போ குறை சொல்றோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் உங்களுக்கு வரும். இப்போ இது நடக்குது, நான் சொல்றேன் அடுத்த பாயிண்ட் எங்க அது வருதுன்னு. சோ இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கு, அந்த குழந்தைக்கு இறந்தே போயிடுச்சுங்க. இந்த குழந்தை இந்த நாட்டில் பிறந்துச்சுங்கிற தவிர என்ன பாவம் பண்ணிடுச்சு? இப்படி ஒரு கொடுமை நடக்குதா? இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பையன் அண்ட் அர்ஷத் அண்ட் அகிலா 2 பேருமே வந்து போலீஸ் கஸ்டடியில் எடுக்கப்படுறாங்க. இன்வெஸ்டிகேஷன் அப்போ இதெல்லாம் தெரிய வந்திருக்குன்னு சொல்லப்படுற நியூஸ் இருக்குல்ல, அதுதான் இன்னும் அதிர்ந்து போக வைக்க தோணுது. அர்ஷத் வந்து இந்த குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்கான் அப்படிங்கிற காரணத்தினால அடிச்சதுல தலையில காயம் ஏற்பட்டு உள்ளுக்குள்ள இன்டர்னலா பல ஆர்கன்ஸ்ல பிரச்சனை ஏற்பட்டு அந்த குழந்தை இறந்து போயிருக்குன்னு சொல்றாங்க. அர்ஷத் பல முறை இந்த குழந்தைக்கு கொடுமைகள் கொடுத்திருக்கிறதா அவனே ஒத்துக்கிட்டான், பல முறை அடிச்சிருக்கான் அப்படிங்கறத சொல்றாங்க. அகிலாவை இன்வெஸ்டிகேட் பண்றப்போ அகிலா மனோரமால வந்து ரிப்போர்ட் ஆன ஒரு நியூஸ் நான் சொல்றேன், கேரளா மேகசின் உங்களுக்கு தெரியும். அதுல என்ன சொல்றாங்கன்னா அகிலாவுக்கு தெரியும் அர்ஷத் வந்து இந்த கொடுமைகளை குழந்தைக்கு பண்றான்னு அகிலாவுக்கு தெரியும், அகிலா வந்து கவனிச்சிருக்காங்க. அகிலா வந்து கவனிச்சும் கண்டுக்காம இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் இருக்குது. இன்னொன்னு அகிலாவே இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்களா, தெரிஞ்சும் இந்த ஒருத்தன் ஒரு மிருகம் இப்படி பண்ணிருக்கான், தான் குழந்தைக்கே பண்ணிருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு அம்மா எப்படி அலோவ் பண்ணுவாங்க? அலோவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சில மேகசின்ஸ்ல ரிப்போர்ட் ஆயிட்டு இருக்குது. பட் வாட் எவர் இட் இஸ், அந்த பொண்ணுக்கு இது தெரியாம இது கம்ப்ளீட்டா நடந்துருச்சுங்கிறத வந்து யாருமே ஏத்துக்க முடியல. ஆக்சுவலா 2 பேருமே வந்து இப்போ போலீஸ் வந்து கஸ்டடியில் எடுத்திருக்காங்க. இதுல இந்த அரக்கன் இருக்கான்ல, அர்ஷத் இருக்கான்ல, அவனை வந்து போலீஸ் வந்து அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போறாங்க. அவன் எங்க வச்சிருக்கான்
நான் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லலை, சரி, என்னால் சொல்ல முடியலை. ஒரு குழந்தைன்னு யோசிக்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆகுது. அதை யோசிச்சு பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னென்ன நடந்திருக்கு. எனக்கே வந்து மென்டலாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனிவே, நான் உங்ககிட்ட வந்து முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். ஸோ இப்போ போலீஸ் வந்து மறுபடியும் கூப்பிட்டு போகிறாங்க. அர்ஷதை வந்து அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க, செக் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போன இடத்துல சுற்றி இருந்த ஊர் மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து இவனை போட்டு அடிக்கிறதுக்கு முந்தி வராங்க. போலீஸ் அங்கேயே பதில் அடிப்பாங்கன்னு தெரியும், போலீஸ் அவங்களையுமே அரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு தெரியும். தெரிஞ்சாலும் அவ்வளோ ஆக்ரோஷத்தில் போகிறாங்க. ஏன்னா கண்டினியூஸாக இந்த குழந்தைக்கு என்னப்பா அடிபட்டு கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்குது, குழந்தைக்கு 1.5 வயசு குழந்தைக்கு கண்ணெல்லாம் சிவப்பாக இருக்குது, கையெல்லாம் உடஞ்சிருக்குதுன்னு கேட்குறப்போலாம் இவன் வந்து சும்மா விளையாட்டுத்தனமாக விழுந்துட்டான்னு சொல்லி அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் கேட்டிருக்காங்க. அதே மாரி இது நடந்திருக்குது. இப்போ போலீஸ் உள்ளுக்குள்ள போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறப்போ லைட்டர் வச்செல்லாம் காயப்படுத்தியிருக்கான் இந்த குழந்தைக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி நான் உங்ககிட்ட வந்து 50% தான் சொல்கிறேன். நான் வாசிச்சதில் நான் தெரிஞ்சுக்கிட்டதில் 50% தான் சொல்கிறேன். பிகாஸ் மீதி பாதி என்னால் சொல்ல முடியலை, நம்மளுக்கு அது தேவையில்லை. அந்த குழந்தையை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்கிறது மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம். இவ்வளவும் பண்ணிட்டு இவன் இந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்கான். இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஒருத்தனை நம்பி எப்படி அவங்க அம்மா விட்டுட்டு போனாங்க? அப்புறம் அவங்க அம்மாவே சொல்றாங்க, எனக்கு இவன் இதெல்லாம் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. அப்போ எதுக்காக விட்டுட்டு போனாங்க? வாட் எவர் செட் அண்ட் டன், இப்போ இந்த குழந்தை நம்ம கூட இல்லை. இதுல நிறைய ஆங்கிள் இருக்குது. போலீஸ் வந்து முதல் தடவை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு அவங்களோட பாட்டி வந்து ரைஸ் பண்றாங்கல்ல கம்ப்ளைண்ட், அப்போ ஃபுல்லா தரவா ரிசர்ச் பண்ணி என்ன நடந்திருக்குன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு ப்ராப்பரான டெசிஷன் எடுத்திருந்தாங்க. நாள் இன்னைக்கு இந்த 1.5 வயசு குழந்தை நம்ம கூட இருந்திருக்கும். ரெண்டாவது, கண்ணு முன்னாடி எல்லாரும் பார்க்குறது ஒன்று நார்மலாக நம்ம ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிடுவோம் என்டர்டைன்மெண்ட் மாதிரி. பட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் எவ்வளவு கதைகளா சொல்லப்படுது, பொய்யா மாத்துறாங்க, நம்மள எவ்வளவு மேனிப்புலேட் பண்றாங்கன்னு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவங்க அம்மா ரொம்ப ரொம்ப உண்மை, நம்ம யார் அந்த வீடியோ பார்த்தாலும் நம்பிடுவோம். ரொம்ப கேஷுவலா சொல்றாங்க, சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. சீரியஸா சொல்றேன், யாருமே நம்ம வந்து அதை தாண்டி போறப்போ நம்ம மிஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி நம்ம சொசைட்டில நிறைய பேர் ஏமாத்திட்டு மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களுமே நம்ம தாண்டி போறப்போ கவனிக்க மிஸ் பண்ணிடுறோம். நிறைய பேர் உண்மை நினைக்கிறது விஷயங்கள் பொய்யா தான் இருந்துட்டு இருக்குது. இந்த விஷயங்களோட இன்னொரு விஷயமும் இருக்குது. ப்ரொடெக்ஷன்ங்கிறது வந்து போலீஸ் வந்து கொடுக்க வேண்டியது குழந்தைங்களுக்கு நான் நெகோஷியபிள். அது தமிழ்நாடு போலீஸா இருக்கட்டும் சரி, கேரளா போலீஸா இருக்கட்டும் சரி. அண்ட் அதுக்கு யார் அங்க இருந்தாலும், இங்கேயும் ஒரு புது கவர்மெண்ட் வந்திருக்குது, அங்கேயும் ஒரு புது கவர்மெண்ட் வந்திருக்குது, எங்களுக்கு டைம் தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் கேட்கலாம். பட் இந்த விஷயத்துல டைம் கேட்க முடியாது. அங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் இப்போ வந்திருக்குது, ஸோ இங்க வந்து டிவிகே கவர்மெண்ட் வந்திருக்குது. ஹூஎவர் இட் இஸ், இந்த மாதிரி தவறுகள் இருக்குல்ல, இதுக்கு மேக்ஸிமம் தண்டனையும் மேக்ஸிமம் ஏசாப்பும்பாங்க, as fast as possible. இதுக்கு என்னென்ன ப்ரிவென்ஷன் பண்ண முடியும், இதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை சீக்கிரமா பண்றது ரொம்ப ரொம்ப டாப் ப்ரியாரிட்டியா இருக்கும்னு சொல்லிட்டு நான் தமிழ்நாடு அண்ட் கேரளா கவர்மெண்ட், இது வந்து ஒரு கேரளா சம்பந்தமான ஒரு விஷயங்கிறதுனால கேரளா கவர்மெண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே நான் தாழ்மையா ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் சர்டன் திங்ஸ் cannot wait. சில விஷயங்களுக்கு நம்ம டாப் ப்ரியாரிட்டி கொடுத்து மேக்ஸிமம் ப்ரியாரிட்டி கொடுத்து மேக்ஸிமம் அதை சால்வ் பண்ண சீக்கிரமா பார்க்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அரசாங்கங்களும் சரி, பொதுமக்களும் சரி, அப்புறம் வந்து குழந்தைக்கு அடிபட்டுக்கிட்டே இருக்க என்னாச்சுன்னு சுற்றி இருக்கிறவங்க கேட்டு கீழே விழுந்துட்டாங்கன்னு சொன்னா நம்ம நம்ப முடியல. ஏன் நம்ம அதை போய் நம்ம என்னன்னு கேட்கலாமே, அந்த ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டும் போட்டோம்னா ஒரு 1.5 வயசு குழந்தை நம்மளை விட்டு போயிருக்காது. அதுதான் இருக்கிறதுலே சோகமா இருக்குது. பட் ஒரு அம்மாவே இதை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறதுக்கு என்னால் நம்பவே முடியல. நான் இப்போ இங்கே யூரோப்பில் ஃப்ரான்ஸில் இருக்கேன், உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு பையன் கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். அவங்களோட வீடு தான் இது. ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கப்போ அவங்க ரேண்டமாக ஃபோனில் ஏதோ அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறப்போ நான் பார்க்குறேன், மம்மா அப்படின்னு போட்டு ஒரு ஹார்ட் போட்டு வச்சிருக்கான். அப்போ ஒரு விஷயம் தோணுச்சு எனக்கு வந்து, அது ஒரு நம்ம ஊரில் நம்ம வீட்டில் நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் அம்மானா நம்ம பயங்கரமாக செலிப்ரேட் இல்லை, ஒரு ஃப்ரெஞ்ச் பையன் அதை பண்ணுறான். உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஃபார்ம் ரெஸ்பெக்ட் வைக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் அம்மா தான். அது யாரா இருந்தாலும் சரி, இந்த சினிமாவில் சொல்ற நாய் பூனைக்கு கூட பிடிக்கும். அந்த ஒரு இடத்துல இருந்துகிட்டு ஒருத்தங்க தன்னோட குழந்தைக்கு இது நடக்கிறத அவங்களே பாட்டா இருக்காங்கன்னு சில நியூஸ்ல வருது, அவங்க கண்டும் காணாம இருந்துட்டாங்கன்னு சில நியூஸ்ல வருது. இது ரெண்டுல எது உண்மையா இருந்தாலும் அது எப்படி ஒரு தாய் இதை வந்து பண்ண முடியுங்கிறத வந்து என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. பட் இதுதான் இன்னைக்கு மொத்த கேரளாவோட பேசு பொருளா இருந்திருக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் பேசிட்டு இருக்கோம். இன்னொரு 1.5 வயசு குழந்தைக்கு இப்படி நடந்துடக்கூடாதுங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நம்ம இவ்வளோ பெரிய ஒரு கம்யூனிட்டியா இங்க 8 மில்லியன் பீப்புள் ஒன்னா சேர்ந்து ஒரு விஷயத்தை பேசுறதோட நோக்கம் இந்த மாதிரி தவறுகள் சொசைட்டில கம்மியாகணுங்கிறது தான். இந்த 8 மில்லியன்ங்கிறதே ஒரு பெரிய ரெப்ரசன்டேஷன், ஒரு பெரிய பர்சன்டேஜ். We will start to propagate good things as much as possible. Bye.